வணக்க நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மீட்டிங்கில் பேசும்போதும் சரி, பிரச்சார மேடைகளில் பேசும்போதும் சரி, ஸ்டாலின் சார்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுவார். இது உண்மையாலுமே ஸ்டாலின் ஐயா அவர்களை மதிப்புக்குரிய வார்த்தையை சொல்லி கூப்பிட்றதா தான் அர்த்தம். ஆனால் திமுக காரங்க இதை கௌரவ குறைச்சல நினைக்கிறாங்க. அது எப்படி ஒரு பெரியவரை, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவரை ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லி மரியாதை குறைச்சலாக கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வார்த்தையை மரியாதை குறைச்சலாக தான் பார்க்குறாங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது ஸ்டாலின் சார் சொல்லும் பொழுது திமுக அனுதாபிகள், அதாவது நடிகர்களாக இருக்கட்டும், தொழிலதிபராக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், திமுகவோட அனுதாபிகள் எல்லாருமே அது என்ன விஜய்க்கு இவ்வளோ கொழுப்பு, ஒரு முதியவரை, அதுவும் ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரை போயிட்டு ஸ்டாலின் சார்னு சொல்லி மரியாதை குறைச்சலாக கூப்பிடுறது விஜய்க்கு என்ன அவ்வளோ திமிர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விஜயை விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அந்த வார்த்தையிலிருந்து இன்ன வரைக்கும் பின்வாங்கலை. அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் தற்பொழுது திருச்சி கிழக்கில் வந்து நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கூட ஸ்டாலின் சார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். இதை வச்சு திமுக காரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகம் வந்துருச்சு. குறிப்பாக வந்து ராசா அவர்களுக்கு கோபம் மூக்கில் வந்துருச்சு. அதாவது அது என்னது ஸ்டாலின் சார் சொல்லி சொல்றது, ஸ்டாலின் சார் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு உருட்ட ஆரம்பிச்சாரு. அதாவது ஒரு பொய்யை சொல்ல ஆரம்பிச்சாரு. சாமானிய மக்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரிய போறதில்ல. அதுவும் சட்ட ரீதியா சில செக்ஷன்லாம் சொல்லி அவங்கள நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடலாம், சுலபமா ஏமாத்திடலாம் அப்படிங்கிற ஒரு ரீதியில தான் திரு ராசா அவர்கள் இந்த செய்தியை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க ஸ்டாலின் சார் சொல்லி ரொம்ப ஏளனமா பேசுறீங்கல்ல, அந்த ஸ்டாலின் சார் என்ன பண்ணாரு தெரியுமா? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி EWS அப்படின்னு சொல்லி சில உருட்ட ஆரம்பிச்சாரு. அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள குடும்பங்களை குறிக்கிற ஒரு சொல். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற செக்ஷன் பொதுவாக ஜாதி மதத்தை அடிப்படையாக வைத்து அந்த செக்ஷன் உருவாக்கப்படவில்லை. முழுக்க ஒரு தனிநபர் குடும்பத்தோட வருமானத்தின் அடிப்படையிலேயே அது உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது குடும்பத்தில் ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கும் குறைவாக இருந்தால் இந்த செக்ஷனில் அவங்களுக்கு பயனளிக்கும்படியாக இருக்கும். இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் SC, ST, OBC பிரிவினருக்கு வாய்ப்பு கிடையாது. இவர்கள் ஏற்கனவே வேறு இடஒதுக்கீட்டு பிரிவுகளில் வர்றதால இந்த EWS அப்படிங்கிற எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் அவங்களுக்கு எந்தவித பயனும் கொடுக்க முடியாதபடி இருக்கு. சரி, இந்த EWS செக்ஷனில் யாருக்கெல்லாம் பயன் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கேட்டகரி, அதாவது ஓப்பன் கேட்டகரி பிரிவை சேர்ந்த பொருளாதார ரீதியாக பலவீனமானவர்களுக்காக இந்த செக்ஷன் உருவாக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக MBC, OC பிரிவினருக்கு இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுது. இதன் மூலமா இந்த EWS இடஒதுக்கீடை பயன்படுத்தி கல்வி நிறுவனங்களில் 10% இடஒதுக்கீடு இவங்க வாங்க முடியும். அதுவும் இல்லாமல் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளில் 10% இடஒதுக்கீட்டில் இவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதாவது ஆண்டு வருமானம் 5 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அவங்க SC, ST, OBC பிரிவை சேராதவர்களாக இருக்க வேண்டும். இந்த விதிகளில் கூறப்பட்ட அளவை விட சொத்து மதிப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும் அவங்களால EWS சான்றிதழ் எளிமையாக பெற முடியும். இன்னும் சொல்லப்போனால் EWS என்பது சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு கிடையாது. இது முழுக்க பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு மட்டும். அதாவது OBC, SC, ST தவிர MBC, OC கேட்டகரிகளுக்கு இது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. அதனால தான் இதில் 10% இடஒதுக்கீடை அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதாவது பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு இந்த EWS இடஒதுக்கீடு அவங்களுக்கு கை கொடுக்குது. இப்போ ராசா இதில் என்ன ஒரு பொய் சொல்லியிருக்காருன்னா, அந்த EWS வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் அனுமதிக்கலை, நீங்கள் சொல்கிற ஸ்டாலின் சார் அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த குறிப்பிட்ட கேட்டகரியை, அதாவது இந்த குறிப்பிட்ட EWS செக்ஷனை வந்து தமிழ்நாட்டில் அனுமதிக்கிறதும் அனுமதிக்காமல் இருக்கிறதும் அந்தந்த மாநில உரிமையாகும். இதை வந்து மத்திய அரசை எதிர்த்து நாங்கள் போராடணும், மத்திய அரசு சொன்ன வார்த்தையை எதிர்த்து தான் நாங்கள் இதை வந்து தடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையை சொல்லப்போனால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இதை ஆதரிக்க உரிமை இருக்குது. அதே டைமில் இந்த EWS எதிர்க்கிற உரிமை இருக்குங்கிறது தான் இங்கே உண்மை. ஆனால் இந்த இடத்துல ராசா அவர்கள் நாங்கள் மத்திய அரசை எதிர்த்து ஸ்டாலின் சார் அவர்கள் போராடி எங்களுக்கு இந்த
அந்த இடபிள்யூஎஸை உள்ள கொண்டு வராமல் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லியிருக்காரு. அதாவது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசை எதிர்த்து போராடுறதுல திறமைசாலி. உங்களை போல சாதாரண தமிழ் தாய் வாழ்த்துக்கு போயிட்டு திரு மோடி ஐயாட்ட போயிட்டு நாங்கள் பர்மிஷன் வாங்கல, கெஞ்சிக்கிட்டு இருக்கல, நாங்கள் ரொம்பவே திறமைசாலி, மத்திய அரசை ஓட விட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ராசா அவர்கள் இந்த பொய்யை சொல்லியிருக்காரு. உண்மையிலுமே இடபிள்யூஎஸை கொண்டு வர்றதுங்கிறது அந்தந்த மாநில உரிமையாகும். அவங்க கொண்டு வரலாம், கொண்டு வராமல் இருக்கலாம், அவங்க மனசு வச்சா அதை ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காம இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல மத்திய அரசை எதிர்த்துக்கிட்டு நாங்கள் இப்படி ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ராசா அவர்கள் சப்பக்கட்டு கட்டுறது பார்த்தா உண்மையாலுமே வேடிக்கையாக தான் இருக்கு. அதாவது பொதுமக்களுக்கு இதெல்லாம் புரியாது, இடபிள்யூஎஸ் என்னன்னு தெரியாது, ஐபிசி இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரியாது, நம்ம இஷ்டத்துக்கு உருட்டலாம்னு சொல்லி இந்த இடத்துல ராசா அவர்கள் ஒரு உருட்டிருக்காரு. ஆனா நிறைய பொதுமக்களுக்கு இப்போ அந்த நாலேஜ் எல்லாம் வந்துருச்சு. இடபிள்யூஎஸ் என்னன்னு சொல்லி நெட்டில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் மூலமா இடபிள்யூஎஸ் கொண்டு வர்ற உரிமை யாருக்கு இருக்கு, மத்திய அரசு சொன்னாலும் அதை மாநில அரசு ஏற்றுக்கலாமா, இல்ல மாநில அரசோட உரிமை அது பாதிக்குமான்னு சொல்லி எல்லா விவரத்தையும் பொதுமக்கள் இப்ப ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த பழைய உருட்டெல்லாம் உருட்டாம ஒழுங்கா அவங்க மக்கள் மனசை கவர்ற வேலையை மட்டும் பார்த்தா போதும். தன்னால மக்கள் டிஎம்கே ஆட்சிக்கு வரலாமா வேணாமான்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பேசுறத கேள்விப்பட முடியுது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பெருமைப்படுத்தணும், முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை சிறுமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு இல்லாத பொய்யை ராசா அவர்கள் சொன்னதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.